உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சமீப காலமாக தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருகின்றது. இதனால் குற்ற சம்பவங்களும் நாளுக்கு நாள் கூடி வருகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. சில நாட்களுக்கு முன் இது தொடர்பாக தலைமைச் செயலர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை உயரதிகாரிகள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற விவரங்கள் ஸ்டாலினிடம் தெரிவிக்கப்பட்டன. விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையங்கள், மாநில எல்லைகள் ஆகிய இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் முதல்வரிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் போதைப் பொருள் விற்பவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விட இன்னும் அதிகமாக கண்காணித்து போதைப் பொருள் கடத்தி வருபவர்களை கைது செய்ய வேண்டும். துறை வாரியாக செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்.